இப்போ இந்த காலத்து அரசியல் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இருக்கிற தலைவர்களும், தொண்டர்களும் நட்புறவோட இருக்கிறாங்களா? உண்மையா இருக்கிறாங்களா? அப்படின்னு கேட்டா, அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இப்ப அரசியலுக்குலாம் எப்படிலாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிமட்ட தொண்டர்களா பல வருஷங்களா கட்சிகளுக்காக உழைச்சு வேலை செஞ்சவங்க யாருமே வரதில்ல. ரொம்ப எளிமையா பணபலம் உள்ளவங்களும், தொழிலதிபர்களா இருக்கிறவங்க, சினிமால இருக்கிறவங்க, அப்புறம் ஒரு குடும்பத்தில ஆட்சியில ஒரு உயர் பதவியில இருக்கிறவங்க, அவங்களுடைய வாரிச மறுபடியும் எடுத்துட்டு வந்து அதே இடத்துல நிறுத்துறாங்க. குற்றவாளிகளும் வராங்க. இந்த குற்றம் புரிஞ்சவங்களும் ஏன் அரசியலுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தப்புகள மறைக்கணும் அப்படின்னா, அரசியல் ஒரு கருவியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப இருக்கிற தலைவர்களுக்கு கொள்கை இருக்கா அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா, மக்கள அவங்க நேரடியா போய் சந்திக்கிறது இல்ல. மக்கள் படுற கஷ்டத்த அவங்க தெரிஞ்சுக்கிறதும் இல்ல. இப்ப இருக்கிற கொள்கை எல்லாமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு பாதியாகவும், மக்களுக்கு பாதியாகவும் தான் இருக்குது. இதனால இயற்கை வளங்கள் ரொம்பவுமே பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம காடுகளையும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தாரவாத்து குடுக்குறாங்க. இதனால மக்களுடைய வாழ்வாதாரமே ரொம்பவுமே பாதிக்கப்படுது.